ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராஸ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ப்ரான் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/2 kg ப்ரான் வந்து வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டேன். நம்ம வந்து இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு இப்போ பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு வெடிக்கவும் ஆனியன், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஒரு வதக்கிட்டு தக்காளியும் போட்டுடலாம். ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுடலாம். நம்ம தக்காளி போட்டுட்டு இதுக்கு தேவையான பவுடர்ஸ் எல்லாம் போட்டுடலாம். மசாலா பவுடர்ஸ் எல்லாமே போட்டுடலாம். ஓகே, இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு பெப்பர் இதுன்றதுனால சில்லி பவுடர் வந்து லைட்டாக தான் போடுறோம், மைல்டாக தான் போடுறோம். ஓகே, தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஓகே, இது கூட இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க ப்ரான்ஸை வந்து போட்டுடலாம். இப்போ ப்ரான் வந்து இதுலேயே ஆக்சுவலி குக் ஆயிரும். லைட்டாக வேணும் அப்படின்னா தண்ணி தொளிச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 7 மினிட்ஸ் தான் ப்ரான் வந்து குக்கிங் டைமு. அதிலே குக் ஆயிரும். குக் ஆகிட்டு கடைசியில் வந்து நம்ம பெப்பர் பவுடர் போட்டு இறக்க போகிறோம். ஓகே, இப்போ இது ப்ரான்ஸே கொஞ்சம் தண்ணி விட்டு குக் ஆகுது. நம்ம வந்து இதில் லைட்டாக மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். அடுத்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரான்ஸே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நான் ஆக்சுவலி தண்ணி எதுவுமே ஆடே பண்ணல. இந்த ப்ரான்ஸ்லேருந்து வந்த தண்ணியே இவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ இதுலேயே குக் ஆயிரும். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வச்சோன்னாலே இது ஃபுல்லாகவே குக் ஆயிரும். ப்ரான்ஸு மூடி வச்சு அப்படியே குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி ப்ரான்ஸும் நல்லா வெந்துருச்சு. அண்ட் ஆயில் வந்து தனி. ஓகே, இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பெப்பர் போட்டு பெரட்டி விட்டாச்சு. இப்போ லைட்டாக வந்து கொஞ்சோண்டு லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் பெரட்டி விட்டு. ஓகே, இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.